திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தரமற்ற நிலக்கடலை விதை கொடுத்ததாக கூறி விவசாயி ஒருவர் வேளாண் அலுவலகத்தில் விதையை கீழே கொட்டி எதிர்ப்பை பதிவு செய்தார். அவருடன் நமது செய்தியாளர் போதராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வேளாண்மை துறையில் தரமற்ற மணிலாவை எடுத்து வந்து, அதுவும் குறிப்பாக ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து தரமற்ற மணிலாவை தேடி பிடித்து எடுத்து வந்து தற்போது தமிழ்நாட்டில் உள்ள செங்கம் பகுதியில் விவசாயிகளுக்கு விற்பனை செய்து வருகின்ற வேளாண்மைத்துறை அதிகாரி. அந்த வேளாண்துறை அதிகாரியிடம் விவசாயி ஒருவர் கீழே கொட்டி ஏன் இது போன்ற தரமற்ற காயை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறான் கேட்டபொழுது, நீ என்ன ஒன்றாலும் செய்து கொள், எங்க ஒன்றாலும் பண்ணிக்கொள் என்று விவசாயியிடம் தரைக்குறவான வார்த்தைகளால் பேசிவிட்டு அலுவலகத்தில் சென்று விட்டார். இதனால் மனமுடிந்த விவசாயியிடம் நாம் கேட்டறிவோம். செங்கம் வேளாண்மை அலுவலகத்தில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் மணிலா வழங்குவதாக அதிகாரிகள் சொல்லினார்கள். அந்த மணிலாவை 3860 ரூபாய் மானியம், 3860 ரூபாய் விவசாயி கட்ட வேண்டும். 3860 ரூபாய் பணத்தை கட்டிவிட்டு மணிலாவை பெற்றேன். மணிலாவை பெற்றுவிட்டு சரி, மணிலா அதுல 30 கிலோ 2 சிப்பமும் 15 கிலோ சிப்பமாக 15 கிலோ தனியாக எடை போட்டார். அதை எடை போடும்போது பிரித்து போடும்போது வெறும் பொட்டுக்காய் 2 வேகமாக 2 கலர்ல இருக்கு. செம்மண் கலர்ல இருக்குது ஆந்திரா காய், ஆந்திராவில இருந்து வர பெரிய காய். நம்ம இங்க விளையிற காய் பொட்டுக்காயை பர்ச்சேஸ் பண்ணி அதை பேக் பண்ணி அதை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் சீல் வைத்து அந்த வேளாண்மை அட்டையை சீல் வச்சு பேக் பண்ணி அந்த அட்டையோடு வழங்குகிறார்கள். ஏன் இந்த காய் இப்படி இருக்குன்னு கேட்டால், இதுதான் காய், மானியத்தில் உனக்கு சும்மா கொடுக்குறோமா, மானியம் கொடுக்கலையா? நாங்க விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கத்தான் அரசாங்கம் நிதி ஒதுக்கிறது. விவசாயிகளை காப்பதுதான் அரசாங்கம் இருக்கிறது. அதிகாரிகள் காப்பாற்றவில்லை. விவசாயிகளுக்கு கொடுக்கிற விதைப்பொருளே 20% கூட சரியில்லாத விளைபொருள், அதுவும் என்று ஓராண்டுக்கு முன்னால் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார்கள். இந்த காய் பூராக மஞ்சள் கலரிலும் எண்ணெய் இறங்கியும் அந்த காயை உரித்து வாயில் போட்டால் அந்த வேர்க்கல்லை கசக்கிறது. அந்த கசக்கிறது விவசாயியுமே நம்ம எடுத்து மானாவாரி பயிருக்கு கொண்டு போட்டால் அது முளைக்காது. அதை உரித்தால் 10 காயை உரித்தால் அந்த 2 ஆந்திரா காயில மட்டும்தான் கொட்டை இருக்கிறது, மீதி பூரா பொட்டா இருக்கிறது. கேட்டால் இதுக்கு இந்த காய் தான் கொடுக்க முடியும், நீ எங்க போறிய போ, இது என்னால பண்ண முடியாது. அந்த 15 கிலோ காயை அந்த அலுவலகத்து உள்ளே கொட்டி விட்டு ஏறிட்டு இந்த காயை பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள் இது முளைக்குமா என்று உரித்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால் அதை பத்தி பேச விரும்பவில்லை. என் காம்பவுண்டுக்குள் ஏன் கொட்டுதாய்? இந்த காம்பவுண்டு அவருக்கு சொந்தமா, விவசாயிகளுக்கு சொந்தமா? விவசாயிகளை காப்பாற்றுகிற அரசாங்கம் விவசாயிகளை காப்பாற்றுகிறது போராடுது. விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட்டை ஒதுக்குது. விவசாயிகளுக்கு இது முறைகேடான முறையில விவசாயிகளை வஞ்சிச்சு இந்த அதிகாரிகளை பல கோடி ரூபாயை ஊழல் செய்து இன்னைக்கு கொடுக்கிற விதை ஓராண்டுக்கு முன்னால் பர்ச்சேஸ் செய்யப்பட்ட விதை, ஓராண்டுக்கு மேல் இருக்கும் அந்த விதை பர்ச்சேஸ் பண்ணி. ஆனா தேதி இன்றைக்கு தேதி கரண்ட் தேதியை போட்டு பழைய அட்டையை பிரித்து விட்டு புது அட்டையை அடித்து புது அட்டையை சீலில் வைத்து அதிகாரிகள் கையெழுத்து போட்டு அந்த அட்டையை வழங்குகிறார்கள். அது வழங்குவது சரியான முறை இல்லை. அரசாங்கத்தை கவனத்துக்கு கொண்டு போறோம், மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போறோம். இந்த காயை மீண்டும் மாவட்ட ஆட்சியருடைய ஒப்படைப்போம், இதுக்கான நடவடிக்கை எடுப்போம். எப்போ மழை பெய்யும், மானாவாரி பயிர் வைக்கலாம், மானாவாரி விதை போடலாம் என்று மானியத்தில் கொடுக்கிறார்கள் என்று வாங்க வந்தால் இந்த நிலைமை எங்களுடைய நிலைமை, விவசாயியுடைய நிலைமை. விவசாயிகளை குழி தோண்டி புதைக்கிறதா நிலைமையை அக்ரிகல்ச்சர் அலுவலர்கள் நடத்துகிறார்கள். இப்போது விவசாயியினுடைய குமரலை கேட்டறிந்தோம். அந்த விவசாயியின் குரலை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது விவசாயிகளின் கேள்விக்குறியாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட சத்தியம் செய்திகளுக்காக போத்ராஜா.